வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதை தட்டில் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். ஹெல்த்தியான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெரைட்டி ரைஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் கார அளவாக இருக்கும், 2 கொத்து கறிவேப்பிலை, அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக துருவின தேங்காயையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 3 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் செவக்கிற அளவுக்கு வறுபடணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இதோடைய ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 பெரிய குடமிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். குடமிளகாய் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி வதக்கி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை போட்டு ஒரு 10-20 செகண்ட் பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 4 கப் அளவுக்கு சாதம் சேர்க்கிறேன். நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. அதாவது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த குடமிளகாய் தக்காளி சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.